ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராமத்து ஸ்டைலில் பார்த்திங்கன்னா புதினா சட்னி செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் புதினா சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 5 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தனியா, சீரகம், அப்புறம் இது லெமன், கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய். இதிலே பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு, இதுக்குள்ளே கடலப்பருப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய். புதினா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய், நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்குது அதை எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோம், நல்லா காஞ்சிருச்சு. இப்போது புதினா சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிக்கும், ஏன்னா ஈரம் அப்படியே ஆறாமல் இருக்கிறதுனால. இது பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இதை நம்ம வேறு பிளேட் மாற்றிடலாம். ஏன் சொல்கிறேன்னா திரும்ப நம்ம வதக்குவோம்ல, அதனால தான். நீங்களே திரும்ப வதக்க வேணால் இன்னும் ட்ரையாக வதக்கிக்கோங்க. நான் திரும்ப ஒரு டைம் வதக்குவேன், அதனால் எடுத்துட்றேன். நான் இதை வறுத்து எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அது சீக்கிரமாக தீஞ்சிரும், அதனால் இதை தனியாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், போட்ட செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கலர் மாறுது. நல்லா கொஞ்சம் லைட்டாக தீஞ்சி வரட்டும், அப்போ தான் காரம் நல்லா வரைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், நல்லா ஓரளவு தீஞ்சி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம், இல்லைன்னா ரொம்ப கருகிரும். இதுக்கு கொஞ்சம் முதல்ல உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். அப்புறமா சீரகம், தனியா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்படி தனியாக சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் கொத்தமல்லியோ முழுசாக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் முழு தனியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் சேர்த்து வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு இது கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கறி லீஃப். இது ஃபஸ்ட்டே சேர்த்துறீங்கன்னா வச்சுக்கோங்க, கறியை ரொம்ப அதே மாதிரி தீஞ்சிரும், அப்புறம் வெடித்து மேலே விழும். அதனால் வெங்காயம் வதங்கும் போது சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே இப்படி சேர்ப்பேன். நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது இப்போ நல்லா வதங்கட்டும். ரெண்டும் சேர்ந்து வதங்கி நிற்கிற கேப்லேயே நான் இட்லி வச்சுட்டேன். பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ரெடி. அதுதான். இப்போ இதை வதக்கி சட்னி அரைச்சா நம்ம இட்லி சாப்பிட்லாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி சேர்ந்து வதங்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிறதுனா கூட வதக்கிக்கோங்க. சாரி, பூண்டு சேர்க்கணும் ஃபஸ்ட்டு. பூண்டு நம்ம சேர்க்கவே இல்லை. பூண்டு சேர்த்து அப்போ தக்காளி சேர்த்து. பூண்டு சேர்க்கவே மறந்துட்டேன், பூண்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். பூண்டு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பூண்டு தண்ணியை எண்ணெயில் இப்படி கொஞ்சம் இது பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். எண்ணெயிலே பொரியிட்டோம். பூண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 5 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வரும், தக்காளி ஈரமாக இருக்கும்ல, அதனால தான்.
நல்லா வதங்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் வதக்கிட்டு பார்க்கலாம். இது மாதிரி நச்சு விடுங்க, மசிச்சு விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சவுண்டு கொஞ்சம் ஓவராக கேட்குது இதோடது. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது பண்ணும்போது தக்காளியோட தொலி தனியாக வரணும், ஒரு சிலது வரல. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். வச்சு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க மிளகாவும் அப்புறம் புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் புளி சொன்னல, புளி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியமில் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப தீஞ்சிரும். பாருங்கள் தீய ஆரம்பிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து தேங்காயும் சேர்த்துடலாம். ஒரே ஒரு இது மாதிரி நின்றுச்சு, வெங்காயம் மட்டும் வதங்காமல். நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இது ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை வந்து நீங்கள் உரலில் கூட அரைச்சிக்கலாம். இது நைட் டைம் ஆகிடுச்சு, அரைக்க முடியாததுனால நான் பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிக்கிறேன். மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வானா இருக்குல்ல, கடாய் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா பண்ணி இந்த தண்ணி தான் நம்ம அதை சேர்க்க போகிறோம். கம்மியாக சேர்த்துட்டு இது இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் இருக்கும்ல, மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இட்லிக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுனா தண்ணி கம்மியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு லேசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு கொட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா தாளிச்சாச்சு. சட்னி ரெடி. இப்போது தோசை இட்லி வச்சு சாப்பிட்லாம். இது சாதத்தோட, களிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடாதீங்க, தெரியல நல்லா இருக்காது. சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசை மூணுத்துக்கும் அப்புறம் களிக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எல்லோரும் தோசை வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் நான் தோசை செய்யலை, இட்லியே வந்து நிறைய இருக்குது சொல்லிட்டு இட்லி வச்சுட்டேன். பாருங்கள் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இட்லி அப்படியே சட்னியில் நல்லா டிப் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி இருங்க. சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இது மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.